பற்றி விழிப்புணர்வு பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து போதை பயன்படுத்தக்கூடாது, போதை யாரும் பயன்படுத்துவது நீங்கள் ஒரு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதை பற்றி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்கள். போதை ஒழியட்டும், பாதை ஒழியட்டும், போதை ஒழியட்டும், பாதை ஒழியட்டும், போதை ஒழியட்டும், பாதை ஒழியட்டும், போதை ஒழியட்டும், பாதை ஒழியட்டும், பாதை ஒழியட்டும். அதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் எல்லாருமா அதை பற்றி சிந்திங்க, அதை பற்றி யோசிங்க. மீண்டும் ஒரு முறை கலந்து நன்றி. பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. தூரமாக இருக்கிறவங்க பத்திரமா இருக்கிறவங்க இடையில எங்கேயும் போய்க்கூடாது. சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். சரி ஈஸ்வர், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்க. உங்களுக்கு MP4 தெரியுமா? அனடில 52 ஆப்போசிட் அங்க வந்து இந்த செட்டிக்கிழமை நம்ம இலவசமா மெடிக்கல் கேம்ப் வைக்கிறது. ஸோ நீங்க எல்லாரும் வந்து வரலாம், வீட்லயும் சொல்லலாம், எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் வரலாம். ஒரு டாக்டர் உங்களை செக்அப் பண்றதுக்காக வராங்க. எல்லோரும் வரலாம். காலையில 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. எல்லாரும் வீட்டில் சொல்லிடுங்க, வந்துருங்க. எதுக்கும் ஜெனரல் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் வழிநடத்துகிற அருமையான ஐயா டாக்டர் சார் அவர்களுக்கும் அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்கும் வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொண்டு நிறுவனம் சார்பாகவும் அனைத்து தொண்டு நிறுவனம் சார்பாகவும் சர்வதேச போதை ஒழிப்பு தின விழாவை முன்னிட்டு கண்ணகி நகர், எயில் நகர் பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் சரியான ஒரு பாதையில நடக்கும்படியாக பலவிதமான போதை பழக்கத்தில் இருக்கிறதான மக்களை மீட்கும்படியாக இந்த பேரணி நடந்தது. ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் மிக சிறப்பாக ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவிக்கிறேன். நம்மத்திலே சிலம்ப மாஸ்டர் ரகுநாதன் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் வளரும் போது இது தவறு என்பதை உணர்ந்து சரியான ஒரு பாதையில நீங்கள் வளர்வதற்கு உங்களை ஊக்குவிக்கும்படியாக இந்த பேரணி நடந்தது. இதை பார்த்த கேட்ட எங்களோடு கூட ஒத்துழைச்ச நீங்கள் வளரும் போது இது தவறு என்பதை உணர்ந்து பிறருக்கும் நீங்கள் போதிப்பதற்காக உங்களை வைத்து நடத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த ஐயா மீண்டுமாக நன்றி செலுத்தி மத்தியில நடத்துவதற்கு ஊக்குவதாக ஆரம்ப முதல் முடிவு எல்லாவற்றையும் அவரே கூட